ரவுண்ட் ஆஃப் 16 ரிவ்யூ வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள், ஏகப்பட்ட எக்ஸைட்மெண்ட்டு, ஏகப்பட்ட மறுபடி டல்லு அப்படின்னு சொல்கிற ஒரு கண்ட்ரி இருந்துச்சு. எல்லாமே இந்த ரவுண்ட் ஆஃப் 16லேயும் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் இருக்கிறதுலே சர்ப்ரைசிங்காக நான் ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன், ஒரு கேம் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது, நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நடந்து முடிஞ்ச ஒரு கேம் வேற லெவலில் இருந்த பெஸ்ட் கேம் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும். என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரவுண்ட் ஆஃப் 16 உடைய ரிவ்யூ ஆஃப் த யூரோஸ் 2024 ஜெர்மனியில் நடக்க உள்ளது. நான் காமெண்ட்ஸில் போனாலும் படிக்கும்போது எல்லாருமே எங்கே 3 நாளில் பாட்காஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் காணாமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் சில பல வேலைகள்னால முடியல, பட் இந்த வாரத்தில் திருப்பி கண்டினியூ பண்ணப்படும். ஸோ மறக்காமல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெய்லி பாட்காஸ்ட் நியூஸ் பாட்காஸ்ட் டெய்லியுமே ஸ்பாட்டிஃபைல வரும் காலையில். ஸோ மறக்காமல் இப்போ போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்பாட்டிஃபைல மட்டும் ஃபுட்பால் பேச்சு டெய்லி நியூஸ் பாட்காஸ்ட். ஓகேவா, நம்ம இந்த ரவுண்ட் ஆஃப் 16 கேம்ஸுக்குள்ளெல்லாம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கேம் எடுத்து பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து வர்சஸ் இட்டலி. ஏற்கனவே ப்ரிவியூவில் சொல்லியிருந்த மாதிரி இட்டலி ஏதோ தட்டி தடுமாறி பிசமாறி அப்படிங்கிற மாதிரி சூச்சூ மாதிரியா நடுவில் கொஞ்சமாக ஜஸ்ட் மிஸ் ஆகி உள்ள பார்த்தானுங்க. குரோவேசியா போட்டு தள்ளிட்டு அதுக்கு குரோவேசியாவே விட்டுருக்கலாம். என்னையா கேம், இந்த கேமுக்கு நீங்கள் ஆடாமையே இருந்திருக்கலாம் என்னை கேட்டால். ஏன்னா அவ்வளோ மோசமாக ஒரு டிட்டர்மினேஷன் இல்லை, ஒரு எனர்ஜி இல்லை, ஏதோ ஆடுறோண்டா அப்படிங்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தானுங்க இட்டலி. இந்த கேம் ஃபுல்லாகவே ஒரே ஒரு ஷாட் ஆன் டார்கெட் தான். மொத்த கேம்லேயும் கிட்டத்தட்ட 10 ஷாட்டோ 12 ஷாட்டோ எடுத்தாங்க. அதில் ஒரே ஒரு ஷாட் தான் ஆன் டார்கெட் மொத்த கேம்லேயுமே. இது இட்டலியாடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இந்த குரூப் ஸ்டேஜ் ரிவ்யூலாம் பண்ணும்போது இட்டலி யார் பேக்டா, போன யூரோஸை ஜெயிச்சிட்டாங்களா, அதுக்கு முன்னாடி காணாம போன கண்ட்ரிடா, இப்போ பாரு மறுபடியும் வரப்போறாங்க பாருன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். சம்மந்தம் இல்லாமல் ஸ்விஸ்ஸு கூட கேவலமாக ஆடினானுங்க. இது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த தேர்ட் குரூப் கேம் ஆஃப் இட்டலியில் மேனேஜர் மொத்த டீமையும் மாற்றினார். இந்த குரோவேஷியாவுக்கு மொத்த டீமே நான் சொல்கிறேன், இந்த ஃபார்வர்ட் லைன் எல்லாத்தையுமே மாற்றினார். எதுக்கு இப்படி பண்ணுறாரு தேவையில்லாம அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, மெயின் டீம் அது கொண்டு வந்துருவாரு அப்படின்னு பார்த்தேன். மெயின் டீமை திருப்பி கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒன்றுமே கிடையாது. ஒரு மோட்டிவேஷன் கிடையாது, ஒரு கிரியேட்டிவிட்டி கிடையாது, ஒரு டிரைவ் இல்லை, ஒரு எனர்ஜி இல்லை, ஒரு ஃபோர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த இட்டலி சைட்டை நான் பார்க்கும்போது எதுக்குடா விளையாடுறீங்க, சும்மா இருங்கடா, கம்முனுக்கு ஃபார்ஃபீட் பண்ணிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் சுவிட்சர்லாந்து அதெல்லாம் கண்டுக்கல, பர்ஃபெக்டாக விளையாண்டாங்க. எப்பப்போ கோல் ஸ்கோர் பண்ணணுமோ கரெக்டாக பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்று போட்டுட்டு செகண்ட் ஹாஃபில் இட்டலி ஆஹா இப்போ தாண்டா வெடித்தலமாக ஆட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்தோடனே ஒரு செம்ம ஃபினிஷ் போட்டு ஒரு கேமை அங்கேயே முடிச்சு விட்டாங்க. இதில் ஒன்றுமே சொல்ல தெரியல. பட் சுவிட்சர்லாண்டு முக்கியமாக அந்த பேக் 3 மேனுவல் அக்காஞ்சி, ஃபேபியன் ஷேர் அண்ட் ராட்ரிகேஸ், இந்த 3 பேருமே சாலிட் ராக் மாதிரி இருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி ஆடுற ஒரு 4 இன் மிட்ஃபீல்டு, அந்த 4 பீட் பண்ணி போகக்கூடிய ஒரு வழியே இல்லாத மாதிரி இருக்குது. சுவிட்சர்லாண்டு ரொம்ப பேக்டு மிட்ஃபீல்டாக ஆடுறாங்க. அவங்கள தாண்டி போக முடியாது. அவங்களோட அவுட் ஆஃப் பொசிஷன் செட்டப் சூப்பராக இருக்குது. நேரோவாக எல்லாத்தையும் தடுத்துறாங்க. நீ விங்ஸில் போறியா போய்க்கோ, அங்கேருந்து கிராஸ் பண்ணி நாங்கள் ஹெட்டர் பண்ணி வெளியே அனுப்பிச்சுக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆஃப் பொசிஷன் செம செட்டப் பண்ணியிருக்காங்க சுவிட்சர்லாண்டு. ஸோ அதனால அவங்களுடைய டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அட்டாக்ல 1 கோலோ 2 கோலோ போட்டாலே அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியுது. ஸோ சுவிட்சர்லாண்ட் ஆர் லுக்கிங் ஸ்டேபிள், அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணுறேன். சுவிட்சர்லாண்ட் லுக்கிங் ஸ்டேபிள். செமிஃபைனல்ஸில் நம்மளுடைய டல்லி டீமை தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதனால் நல்லா வாய்ப்பு இருக்குது குவார்டர் ஃபைனலில். ஸோ ஜெயிச்சார செமிஃபைனல் போகிறதுக்கு. அது அந்த கேம் நடத்தி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் என்ன நடக்கும்ட்டு. நெக்ஸ்ட் அப் ஜெர்மனி வர்சஸ் டென்மார்க். இந்த ஹோஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம், ஜெர்மனிக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. எதுக்குன்னா ஹோம் கேமாக ஆடுறோம். 1996க்கு அப்புறம் ஹோம் டோர்னமெண்ட் யாரும் ஹோஸ்ட் பண்ணுறோன்னா அவங்க யாருமே ஜெயிச்சதே இல்லை. இந்த வருஷம் நம்மளால ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு ஈஸி கேம் எதிர்பார்த்தேன். பட் அவ்வளோ ஈஸியாக இல்லை, அந்தளவுக்கு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா டென்மார்க் நிறைய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ப்ரிவியூவில். நம்ம எரிக்சனாக இருக்கட்டும், ஹாய்லாண்டாக இருக்கட்டும், கேஸ்பர் ஸ்மைக்கலாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செட்டப் இருக்குன்னு சொல்லி இந்த டென்மார்க்கு அதுதான் நடந்துச்சு. என்னன்னா ஜெர்மனி அடின்னு அடிக்க பார்த்தானுங்க. போட்டு அடிக்கலாண்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேஸ்பர் ஸ்மைக்கல் கெப்ட் டென்மார்க் இந்த கேம். இதுதான் ஹெட்லைனாக இருக்கணும். ஏன்னா எத்தானா சான்ஸா, அதுவும் எல்லாமே ஆன் டார்கெட் ஷாட்ஸ் தான். ஹேவர்ட்ஸ் ஒரு 2 மிஸ்ஸு, மற்றவங்க எல்லாம் அடிக்கிறானுங்க உள்ள மட்டும் பால் போக மாட்டேங்குது. அதுக்கு முக்கிய காரணமாக கேஸ்பர் ஸ்மைக்கல் இருந்தான். அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்சிடென்ட் அந்த ஸ்லாட்டர்பெக்கோடைய கோல். அது எதுக்கு இந்த கார்னர்லேருந்து கோல் போட்டதுக்கு தடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அது நீங்கள் காமெண்ட்ஸில் தெரிஞ்சா போடுங்க. கேட்டால் ஏதோ கிமிச் பிளாக் பண்ணிட்டான் ஆச்சா போச்சாங்கிறாங்க.
எனக்கு அதில் ஒன்றும் புரியல. அதில் நீங்கள் என்னென்னு காமெண்ட்ஸ் தெரிஞ்சு எனக்கு போடுங்க. எனக்கு அது அந்த பர்ஃபெக்ட்லி வேலிட் கோல். ஏன்னா அவன் ஆஃப் சைட்லேருந்தும் வரல, அவனோட மேனை அப்படி கூட தடுக்கக்கூடாது அப்படின்னா அதில் என்ன இருக்குது? எனக்கு இனிமேல் வந்து ஃபுட்பால் எதுக்கு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கேரபாவ் கப் ஃபைனலில் வந்து எண்டோ பண்ணான்ல, தடுத்து போய் கோல் போட்டதுனால ஆஃப் சைட் தடுத்துட்டாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேண்டே கூட கோலை ரிசல்வ் பண்ண மாதிரி. ஓகே, அவன் ஆஃப் சைட்லேருந்து வந்தான், ஓகே. இங்கே அதுவுமே இல்லையே, சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு அந்த கோலை சாக் ஆஃப் பண்ணிங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. பட் இட் ஹேப்பன், அவ்வளோதான். அந்த கோலை வந்து பண்ணாங்க. பட் இதே கேம் பேக், மூசியாலா ஒரு கோலு, அப்புறம் அந்த பெனல்ட்டி. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. அந்த ஆண்டர்சன் வந்து இங்கே வச்சு இப்படி தடுத்துருக்கா, இங்கே பால் படுது, இங்கே அப்படியே ஃபிங்கர் டெயிலில் பட்டு மேலே போகுது. இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக அது வந்து ஜெர்மனி ஹெல்ப் தான் பண்ணுச்சு. அவங்க வந்து ஒரு ஹெட்டர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபிங்கர் நெயில் பட்டு மேலே போனதுனால வந்து ஒரு ஃபிங்கர் பட்டு மேலே போனதுனால அது பெனல்ட்டி. கையை கொஞ்சம் வெளியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்கே ஃபுட்பால் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரில. ஃபிலிப்பி ஆண்டர்சன் அந்த பெனல்ட்டி கொடுத்து கையை ஸ்கோர் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் மூசியாலா வந்து 2-0 பண்ணி கேம் முடிச்சாப்புல. அகைன் டென்மார்க்குக்கு ஒரு கோல் தடுக்கப்பட்டுச்சு, அது ஆஃப் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தை பற்றி கடைசியில் வரேன். 5 things from the round of 16 you don't want to miss அப்படின்னு ஒரு செக்ஷன் கடைசியில் இருக்குது. ஸோ அந்த கேம், அந்த ஒரு இன்சிடென்ட் வரும்போது அந்த கடைசி கேமுக்கு வரேன். பட் இப்போதைக்கு பார்த்தா ஜெர்மனி வந்து they look solid again. they look solid, they look more than solid. they creating way too many chances. அதை வந்து ஈஸியாக முடிக்க மாட்டேங்கிறாங்க தான் நான் சொல்லுவேன். பட் ஈஸியாக முடிச்சாங்கன்னா ஈஸியாக 4 goal 5 goal 6 goals வின் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து இந்த டீமுக்கு இருக்குது. மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே இவனை கேட்டாங்க, அவனுடைய மேனேஜர் நாகல்ஸ்மேனை கேட்டாங்க, எதுக்கு கை ஹேவர்ட்ஸ்? ஏன்னா உன்னுடைய ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்கள் அவங்களெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாப்புல, எனக்கு வந்து மீடியா பேசுறது, அவன் பேசுறது, இவன் பேசுறது எனக்கு கவலை இல்லை. கை ஹேவர்ட்ஸுக்கு என்ன ரோல் நான் கொடுத்துருக்கணும், அவன் அதை பர்ஃபெக்டாக பண்ணுறான், எனக்கு அதுதான் முக்கியம். ஸோ அதனால் நான் என்னோட ஸ்ட்ரைக்கர் கை ஹேவர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாப்புல. இதே தான் நம்ம ஆர்சனலுக்கு வந்தபோது ஆர்டெட்டாவை வந்து கிளியிலையும் கிழிச்சாங்க. அதுக்கப்புறம் சீசன் போக 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 கை ஹேவர்ட்ஸ் ஆர்டெட்டாக்கு என்ன பண்ணி கொடுத்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் ஆர்சனலுக்கு ஒரு முக்கியமான கிளட்ச் கோல் ஸ்கோரராகவும் ஹேவர்ட்ஸ் வந்திருக்கான். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ ஹேவர்ட்ஸை பற்றின ஒரு பரவலான மீடியா பேச்சாக இருக்கட்டும், கிளப்புக்கு இருக்கட்டும், கண்ட்ரிக்கு இருக்கட்டும், 2 மேனேஜர்ஸுமே தம்பிகளா வாயை ஷட் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும் எதுக்கு நாங்கள் ஹேவர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் ஒரு பேச்சும் பேசவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ ஜெர்மனி ஆர் லுக்கிங் ரியலி குட். ஆனால் குவார்டர் ஃபைனலில் அந்த வீடியோ வரும்போது அதை பற்றி பேசுவோம். இங்கிலாந்து வர்சஸ் ஸ்லோவாக்கியா, இதை பற்றி பேசுகிறமானே எனக்கு தெரில. ஏன்னா எல்லாருமே வந்து போன வீடியோ காமெண்ட்ஸ் திட்டுறாங்க, ஃப்ரான்ஸும் தான் மோசமாக விளையாண்டாங்க, என்னது இங்கிலாண்டை மட்டும் பேசுகிறீங்க? தம்பி, பிரான்ஸ் மோசமாக விளையாண்டாலும் ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க எப்படி எப்படி. அதுக்கு இன்னொரு பக்கம் வரேன், அது ஒரு கூத்து நடந்திருக்கு. பட் அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 தூக்கத்தை எடுத்து எலும்பி தூக்கி மறுபடி வந்திருக்கலாம். அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் அது. எங்கே போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கான தூக்கம். அடாடாடா, ஒரு மனுஷன் வந்து 4 நாள் ஸ்ட்ரைட்டாக தூங்கினா கூட மறுபடியும் அந்த கேம் பார்த்தா மறுபடியும் தூங்கியிருப்பேன். ஏன்னா இந்த கேமை பார்க்க நம்ம தூங்கிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் தூங்கியிருப்பான். நைட்டு 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு இந்த ஒரு மரணமான ஒரு தூக்கம். அடாடாடாடா, மேட்ச் ஃபுல்லாக தூக்கம் தான். 90வது நிமிஷத்துல எங்கிருந்து வந்தானே தெரியல இந்த பெலிங்கம். நம்ம ராகுல் சொல்லியிருந்தாப்புல எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல, எங்கிருந்தோ வருவாங்க, ஒருத்தர் தான் கோலை போட்டு இந்த டீமை காப்பாற்றுவாங்க, வேற எதுவுமே நடக்காது பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா, அதே மாதிரி ஒரு ஓவர் 2 பைசைக்கிள் கிக்க போட்டு கேமை வந்து டிரா பண்ணிவிட்டான். பாவ ஸ்லோவாக்கியா கடைசி வரைக்கும் நல்லா ஆடினாங்க. அந்த ஒரு சான்ஸு கொடுத்தானுங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம்ல மறுபடியும் கேனை தூக்கி ஒரு ஹெட்டர் போட்டான். அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் எக்ஸ்ட்ரா டைம்ல நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு ஹேவ் 15 people, இல்லை சாரி 11 people இந்த கோல் லைன். இதே தான் 11 பேரும் விட்டுருந்தா கோல் லைன்ல போய் நின்றுப்பானுங்க. தாண்டி எங்களை அறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் நின்றுப்பானுங்க. அந்த அளவுக்கு ஆனானுங்க. இதுல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. லெஃப்ட் பேக் வந்து கிளப்புக்கு ஆடாத ஒருத்தன் லெஃப்ட் பேக்ல ஆடுறான். சென்டர் மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு நம்பர் 6 வந்து இன்னொரு ப்ராப்பர் நம்பர் 6 இல்லாம ஆட முடியாத ஒரு பிளேயரை வந்து நம்பர் 6ல வச்சு ஆட வச்சுட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ரொம்ப மோசமா ஆடுற ஃபோரனை தூக்கி லெஃப்ட் விங்ல போட்டுட்டு இருக்கேன். அது அவன் பொசிஷனே இல்லடா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டீங்கன்னா நம்ம சவுத் கேட்டு சாக்காவுடைய ரோலை சாக்கா பண்ணாம அவன் வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கான். கேனை வந்து ஒரு ரன்னரா யூஸ் பண்ணி டிராப் இன் பண்றதா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த டீமுக்கு டிராப் இன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பெல்லிங்கமா அந்த ரோலை தான் பண்ணிட்டு இருக்கான். ஆவுனா ஃபோரன் போய் சாக்காவோட பொசிஷன்ல நின்னுக்கலாம். மேட்சுக்குள்ள நான் வந்து ஃபோரன் அந்த சைட்ல இருந்து எத்தனை கிராஸ் பண்றான்னு பார்த்தா ஃபோரன் வெக்கேட் பண்ணிக்கிற ஸ்பேஸ்ல ட்ரிப்பியர் தான் ஓடி அவனுடைய மானத்தை காப்பாத்திட்டு இருக்கான். சாமி, எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல.
ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லை. சரி மைனு இந்த கேம்ல கார்னர் கேலகர் தூக்கிட்டு மைனு ஆட வச்சான். சரி மைனு மட்டும்தான் பாலை எடுத்துட்டு ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ற மாதிரி டேக்கிள் பண்ணிட்டு எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வரைக்கும் மேட்ச் மெயினு போறான். ஆனா அப்படி பார்த்தா இந்த டீம்ல மெயினு நம்பர் 6 நம்பர் 8 கிடையாது. இதுல என்னத்தன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுல மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இங்கிலாந்து பிளேயரை இன்டர்வியூ வேற கொடுத்தாரானுங்க. ஏதோ வேர்ல்டு கப்பையே ஜெயிச்சா மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்து போடுறானுங்க. முடிஞ்சு அவ்வளோதான். இதுல ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை, எந்த கிரியேஷனும் இல்லை. இதுல வந்து சுவிட்சர்லாந்து ஆட போறானுங்க. அதுல வந்து பயங்கரமான டிஃபென்ஸ் இருக்கு. சுவிட்சர்லாந்து ஆட போறானுங்க. என்ன அப்பன்னு தெரியல. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். நல்ல வேளை அந்த தூக்கத்தை முடிச்ச உடனே ஸ்பெயின் வர்சஸ் ஜார்ஜியா வந்துச்சு. அப்படியே சூப்பரா இருந்துச்சுப்பா அந்த கேமை பாக்குறதுக்கே. ஒரு ஓன் கோல் போட்டாங்க ஸ்பெயின். ஆனா ஏர்லி ஆன் அது ஒரு 20th மினிட்லயே என்னமோ. ஆனா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க. ராட்ரி வந்து அடி அடிச்சு பார்த்தாங்க ஆஃப் முடிகிற வரைக்கும். பட் முடியல. ஆஸ் யூஸ்வல் மேன் சிட்டி கிளச் கோல் போடுற மாதிரியே வந்து இங்கேயும் ஒரு ஸ்கோர் லைனை ஸ்டார்ட் பண்ணி வச்சாப்ல. ஒரு புல் பேக் வச்சு நல்ல ஒரு ஃபினிஷ் ஃப்ரம் ராட்ரி. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கிராஸ் ஃபேபியன் ரூயிஸ் அதை முடிச்சான். அதுக்கப்புறம் நீகோ வில்லியம்ஸ் சேர்த்து கேம் ஃபுல்லா பயங்கரமா ஆடினா அந்த விங்ல இருந்து அவன் ஒரு கோலை போட்டான். அப்புறம் கடைசியில ஃபினிஷ் பண்றதுக்கு டேனி ஆல்மோ எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ்ல இருந்து அவன் ஒரு கோலை போட்டு ஈஸியா ஸ்மூத்தா முடிச்சு விட்டான். ஸ்பெயின் தான் லுக்கிங் த பெஸ்ட் டீம் இந்த டோர்னமெண்ட் சோஃபார். வந்து ரொம்ப ஃப்ளூயிடா சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க ஸ்பெயின். அட்டாச்மா இருக்க போகுது செமிஃபைனல்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸ் அகைன் அவங்க விளையாடும் போது வந்து செமையா இருக்க போகுது. ஸ்பெயின் வர்சஸ் ஜெர்மனி தான் நினைக்கிறேன் நான். எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. கடைசியில் வரும்போது சொல்றேன் யாரெல்லாம் குவார்டர் ஃபைனல்ஸ் ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரா இந்த கேம் இருந்துச்சு. தே லுக் த பெஸ்ட் டீம். தே லுக் வெரி வெரி செட்டில்டு. டிஃபென்ஸா இருக்கட்டும், மிட்ஃபீல்டா இருக்கட்டும், அட்டாக்கா இருக்கட்டும், தே ஆர் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங். என்னெல்லாம் நம்ம ஒரு டீம் எதிர்பார்க்குறோம், இன்டர்நேஷனல் டீம் எதிர்பார்க்குறோமோ அது வந்து தலைவர்கள் ஸ்பெயின்ட்ட மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அண்ட் நான் வந்து ஏர்லி இப்போதைக்கு குவார்டர் ஃபைனல் வந்திருக்கோம். பட் ஐ ஃபீல் ஸ்பெயின் might end up going to the final இப்போதைக்கு பார்த்தா. ஸோ ஐ திங்க் தே ஹேவ் த வெரி வெரி பிக் சான்ஸ் ஃபைனல் போகிறதுக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்பெயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2012 யூரோஸ்க்கு அப்புறம் வந்து ஒன்றுமே ஜெயிக்கல. 8 கன்ஃபியூஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன். 8 யூரோஸ், 10 வேர்ல்ட் கப், 12 யூரோஸில் 3 தொடர்ந்து ஜெயிச்சானுங்க. அதுக்கப்புறம் வந்து 1 காணா ஸ்பெயின் இருந்து. ஸோ அகெயின் தே ஆர் பேக்குன்னு சொல்லலாமான்னு தெரியல. பட் தே ஆர் ஆல்மோஸ்ட் பேக். அடுத்தது பிரான்ஸ் வர்சஸ் பெல்ஜியம். இதை வந்து ஒரே ஒரு பெனல்டி கோல், 2 ஓன் கோல். இதை வச்சுதான் பிரான்ஸ் வந்துட்டு குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. யாராச்சும் நம்ப முடியுமா? இந்த ஒரு கேம் ஆடுவோமே, இப்படி அடிச்சா 2 இங்க மாதிரி, இப்படி அடிச்சா 3 இங்க மாதிரி இங்க கொண்டு வர, அது மாதிரி பெர்முட்டேஷன் காம்பினேஷன் விளையாடிட்டு இருக்கானுங்க பிரான்ஸ். நாம என்ன சொல்றது இந்த டீமை பத்தி கேட்டா வந்து பிரான்ஸ் திட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் திட்டுவேன். டிடியர் ஜெஸ்டாம்சி இப்படி ஒரு சைடை வச்சுக்கிட்டு சூஎம்ஏனியும் மார்க்கஸ் தூராமும் தான் வந்துட்டு ஷாட் எடுக்கிறானுங்க கோல்ல. வேற எவனுமே வந்துட்டு ஆட மாட்டேங்கிறான். 6 அடிக்கிறானுங்க. பாரு ஸ்டார்ட் பிடிக்கிறேன், 19 ஷாட் எடுத்திருக்கானுங்க பெல்ஜியம் கூட. 2 ஷாட் தான் ஆன் டார்கெட். வரான் 6 அடிக்கிறான் கிளம்புறான், வரான் 6 அடிக்கிறான் கிளம்புறான், அண்ட் ரிப்பீட். இதே தான் பண்றானுங்க. டே ஆன் டார்கெட்டாச்சும் அடிக்கிறான்னு பார்த்தா சூவமணி தான் வந்து ஆன் டார்கெட்டே அடிக்கலாம் ஒரு ஷாட். அது மட்டும்தான் ஆன் டார்கெட்லேயே போச்சு. 2 ஆன் டார்கெட் 19 ஷாட் எடுத்திருக்கானுங்க. இது என்னதான் நடக்குதுன்னு தெரியல. நம்ம கிலியன் எம்பாப்பே மேட்ச் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் கேப்டன், நாம் இந்த வருஷம் ஜெயிச்சே ஆகணும், நாங்கள் வந்து அவ்வளோவா நல்லா விளையாடுற மாதிரி தெரியல, நான் கேப்டனாக இருக்கிறதுனால நாங்கள் நல்லா விளையாடி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். ஆனால் அவன் ஆடுறத பார்த்தா 6 அடிக்கிறிய தம்பி, நீ கம்மனு போய் கிரிக்கெட் ஆடு, ஃபுட்பால் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா they are very very far from their usual best இந்த பிரான்ஸை. என்ன அப்படிங்கிறதுல கிரியேஷன் இருக்குது, எட்ஜ் ஆஃப் த பெனல்டி பாக்ஸ் வரைக்கும் ஈஸியா வந்துடுறானுங்க. அந்த ஃபைனல் தேர்ட்ல போற பாஸா இருக்கட்டும், இல்ல எட்ஜ் ஆஃப் த பெனல்டி பாக்ஸ்ல இருந்து இருக்கிற ஷாட்டா இருக்கட்டும், ஆனா ஆன் டார்கெட்ல அடிங்களேன்டா. ஆன் டார்கெட்ல அடிச்சா தாண்டா கோல் வரும், 6 அடிக்கிறதுல கோல் வராது. எனக்கு இது ஏமாத்தி போட்டானான்னு தெரியும் இந்த பிரான்ஸ் டீம் கிட்ட. வேற ஒண்ணு இப்போதைக்கு இல்லை. அண்ட் ஆப்போனன்ட்ஸ் பெல்ஜியம், நான் டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பெரிய ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. காமெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இந்த கேமை ஜெயிக்கிறதுனால தான் அவங்க 3rd பொசிஷன்ல இருக்காங்க இதுலன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னுமே பெரிய ஃப்ராடு தான். அது இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்ல ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இந்த முன்னாடி இருக்கிற நடுவு இந்த குவாலிஃபிகேஷன் அதுல கேம் ஜெயிச்சிருவானுங்க எப்படி பார்த்தாங்க. அதனால அவனோட FIFA ரேங்கிங் நம்பர் 3லயே இருக்குது. இதுதான் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாலும் ப்ராப்பரா கோச் பண்ணினா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது கிளியர் எக்ஸாம்பிள் தான் பெல்ஜியம். லுகாகு, டோகு, கெவின் டி ப்ரூய்னே, ட்ரோசார்ட், இவங்க எல்லாருமே சூப்பர் பிளேயர்ஸ் ஃபார் தேர் ரெஸ்பெக்டிவ் கிளப்ஸ்.
லுக்காக்கோ நீங்க சொல்லலாம். பட் ஸ்டில் அவனுக்கு ஒரு 4 சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கோல் போட்டுருவான். 70வது நிமிஷத்துல லுக்காக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸே வந்துச்சு. அது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. இதை கேட்டா வந்து சலீபா மேட சூப்பர் கேம் அப்படிங்கிறாங்க. நீங்க லுக்காக்குக்கு எதிர்த்து நீ பண்ணிக்கிட்டு இதை பத்தி பேசலாமா தம்பி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பட் சலீபாவோட சாலிட் கேம், அவ்வளோதான். சலீபாவோட யூஸ்வல் சலீபா கேம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிப்பேன். சலீபா இஸ் அஃபிஷியலி ரீப்ளேஸ் கொனாட்டே. ஆனால் கரெக்டாக கொனாட்டேக்கு ஏதோ கோவிடுங்கிறாங்க, ஃபீவருங்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க. எது உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் சலீபா அண்ட் உப்புமக்கான தான் விளையாடுறாங்க மெயினாக. அண்ட் பெல்ஜியம் வந்து ஃப்ராட்னு சொல்கிற மாதிரி ஐ வில் மெயின்டைன் தே ஆர் ஃப்ராடு. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன் டார்கெட் அதான் 70வது நிமிஷத்தில் எடுத்தாங்க லுக்காக்கு. அதுக்கப்புறம் டிப்ரேனே ஒன்று அடித்தா, அதையும் வந்து சேவ் பண்ணிட்டான் மைனியன். ஸோ அதனால் பெல்ஜியம் தெரியலப்பா. அந்த கோலை ஓன் கோல் போட்டவுடனே அப்படியே டிப்ரேனை வந்து தலையை தொங்க போட்டான். அவ்வளோதான் தம்பி, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் முடியாது அப்படிங்கிற மாதிரி தலையை தொங்க போட்டான். பாவம். அன்ஃபார்ச்சுனேட் ஓன் கோல் ஃப்ரம் பட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல, பட்டாங்கன்லேருந்து. ஸோ தே ஆர் அவுட் அண்ட் ஃப்ரான்ஸ் கோ த்ரூ. போர்ச்சுகல் வர்சஸ் ஸ்லோவீனியா. அண்ணன் கேமு ஃபுல்லாக அண்ணன் சான்ஸை மிஸ் பண்ணது நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். 6 அடிக்கிறாப்புல, சைடு நெட் அடிக்கிறாப்புல, 6 அடிக்கிறாப்புல, மறுபடியும் சைடு போஸ்ட் அடிக்கிறாப்புல. கேமு பூரா அதையவே பண்ணிட்டு இருந்தாப்புல மனுஷன். ரஃபாயல்லையோ, பெர்னார்டோ சில்வா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் அண்ணன், இந்த தான் அவனுடைய குவார்டெட்டு. ஒன்றுமே பண்ணல. டியாகோ ஜோட்டா 70 நிமிஷத்துல வெளியே உள்ள வந்தான். அவன் வந்து பால் எடுத்து டிரைவ் பண்ணி போய் மறுபடியும் அண்ணனுக்கு ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தான். அதையும் அண்ணன் வந்து கோல் கீப்பருக்கு நேரம் அடிச்சு விட்டாப்ல. சரி எக்ஸ்ட்ரா டைம் போவோம் அப்படின்னு பார்த்தா அண்ணன் அதுலேயும் ஒரு பெனல்ட்டி மிஸ். அதெல்லாம் ஒரு அன்கேரக்டரிஸ்டிக் ரொனால்டோ மிஸ். தம்பி இப்படிலாம் நீ மிஸ் பண்ண மாட்டியே அப்படிங்கிற மாதிரி. சார் தம்பின்ட்டு அண்ணன் இப்படிலாம் மிஸ் பண்ண மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதையும் ஓப்ளாக் சேவ் பண்ணி விட்டான். சரி அண்ணன் வந்து என்னாலாம் நடக்குது இன்னைக்கு நம்ம டே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அழுதுகிட்டே போயிட்டாப்ல. எக்ஸ்ட்ரா டைமும் முடிந்து விட்டது. ஒன்றுமே மற்றதெல்லாம் ஒன்றுமே நடக்கல கேமில். வேற ஒன்றும் சான்ஸ் கிரியேஷன் பண்ண மாதிரியே தெரியல. ஒன்றும் பெருசாக. அதுக்கப்புறம் வந்து எண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா டைமில் வந்து நம்ம பெப்பே ஒரு கேவலமான மிஸ்டேக் பண்ணி பென்ஜமின் செஸ்கோ 1-on-1 கோல் கூட அதை ஒரு சிப்பு பண்ணு இல்லை ஒரு சைடில் ஒரு தூக்கி விடு நேராடா அடிப்பேன். நேராக அடித்தான். டியாகோ காஸ்டாக்கு ஒரு நல்ல கீழே குமிச்சு காலை வச்சு சேவ் பண்ணி போட்டா அங்கேயோட முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு ஸ்லோவேனியாக்கு ஈஸியாக அந்த கேம் அப்போ ஜெயிச்சிருக்கலாம் அவனுங்க. ஆனால் அவனு ஓட்டு அடிச்சிட்டான். 1-on-1 கீப்பரு ஈஸியாக வாழ்த்துட்டு ஓடனான். அதுவும் மிஸ் பண்ணி போட்டான். ஸோ முடிஞ்சு போச்சு. பெனல்டிஸ் போனாங்க. ஸ்லோவேனியா 1 கூட போடல. டியாகோ காஸ்டா 3 சேவ் பண்ணி போட்டா. பெர்னார்டோ சில்வா அண்ணன் மறுபடியும் ஸ்டெப் அப் பண்ணி சைடு நெட்டிங்ல அட்டுன்னு உள்ள அடிச்சாப்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டுக்கு பெனல்ட்டி அடிச்சா 3 அடிச்சாங்க. பெர்னார்டோ சில்வா அண்ணன், அதுக்கப்புறம் இன்னொருத்த 3 பேர் அடிச்சாங்க. 3மே கோல் ஃபார் போர்ச்சுகல். கேமை முடிச்சாங்க. அண்ணன் வந்து வணக்கத்தை போடுவோம், மன்னித்து விடுங்கள் மக்களே, எல்லா என் அன்பு மக்கள் எனக்கு தெரியும், ஹேட்டர்ஸ் இருக்கீங்க எனக்கு தெரியும், பட் கவலைப்படாதீர்கள், ஹேட்டர்ஸ் இருந்தா தான் எனக்கு ஒரு எனிமி இருந்தா தான் நான் சைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருக்காப்ல. ஸோ போர்ச்சுகல் கோ த்ரூ. இதில் இந்த டியாகோ காஸ்டா தான் இவ்வளோ டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் போர்த்தோ அதிகமாக காசு கேட்டனால சான்ஸ் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க டியாகோ காஸ்டாக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் போய் தலைவர் ஒனானா வாங்கினாங்க. இந்த பெனல்டி சேவ்ஸ்க்கு அப்புறம்லாம் வந்து பயங்கரமாக அவனோட ஸ்கை ராக்கெட் ஆயிருக்கும் அவனோட வேல்யூ. செம்மையாகிறப்பா சூப்பராகிறப்பா. நெக்ஸ்ட் அப் நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் ரொமேனியா. என்னோட ஃபேவரட் டீம். எல்லாருமே ஒரு வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ரொமேனியா தான் சாரி நெதர்லாண்ட்ஸ் தான் உங்க ஃபேவரட் டீமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க, நெதர்லாண்ட்ஸ் தான் எனக்கு பிடிச்ச இது. டோர்னமெண்ட் பூரா நல்லா விளையாடல. 3rd முடிச்சாங்க அந்த குரூப்ல. எனக்குன்னா ரைட்ரா நீங்க அவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் கன்வின்சிங் கேம்னா இந்த கேம் தான் அவங்க ஆடினது. கோடி கேக்போ வேற லெவல் 3வது கோலே ஸ்கோர் பண்ணிட்டாப்ல இந்த டோர்னமெண்ட்ல. வேற லெவல்ல ஆடிட்டு இருக்கா கோடி கேக்போ. ஒரு கோலு, ஒரு அசிஸ்ட். அந்த அசிஸ்டும் ஒண்ணுமே இல்லாத வச்சு டச் லைனுக்கு பாலை கொண்டுட்டு போய் பாலை உள்ள வச்சு கிராஷ் பண்ணி டியேகோ மாலன் வந்து இதை முடிச்சாப்ல. டானியல் மாலன் வந்து கேமை முடிச்சாப்ல அந்த கோலை. அதுக்கப்புறம் அகைன் டானியல் மாலன் வந்து 3rd கோல் எக்ஸ்ட்ரா டைம்ல போட்டுட்டு 3-0 அப்படின்னு வின் பண்ணாங்க. 121 km/h அந்த கேக்போட ஷாட் நியர் போஸ்ட்லேயே அந்த கோல் கீப்பர்னால சேவ் பண்ண முடியல. ஸோ ஹீஸ் பின் பை ஃபார் த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது இப்போதைக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் அவுட்புட் நிறைய மூஸ்டியாலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் நம்ம. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவுட்புட் வந்து செம்மையாக விளையாடிட்டு இருக்கா கோடி கேக்போ. இன்னொரு பயங்கரமான ஒரு கோலையும் போட்டாப்ல சாப்ட் ஆஃப் ஒரு ஆஃப் சைட். இன்னொன்று வந்து டிஃபென்ஸ்ல இருந்து 3 பிளேயரை பீட் பண்ணி அவனே எடுத்து ஷாட் எடுத்தான். அது வந்து பயங்கரமாக சேவ் பண்ணிட்டாப்ல ரொமேனியாவோட கோல் கீப்பர். ஸோ இந்த ஒரு கேம்ல தான் நெதர்லாண்ட் வந்து ப்ராப்பரா ஆடி இருக்கானுங்க. இந்த டோர்னமெண்ட் பூராவே அதிசயமா இருக்கு. இன்னும் என்னடா நல்லா விளையாடி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேர்ல்ட் கப்ல நம்ம பார்த்தோம் அர்ஜென்டினா கூட பயங்கரமா
பெனல்ட்டிஸ் வரைக்கும் கொண்டுட்டு போய் அதில் வந்து தோத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நெதர்லாண்ட்ஸை. ஸோ இதில் வந்து they are through to the quarter finals நெதர்லாண்ட்ஸு. கேக்போ has been playing some incredible football. இதவே வந்து நம்ம ஆர்னே ஸ்லாட் வராப்புல. ஸோ அவங்களோட வந்து ஒழுங்காக விளையாண்டாப்லின்னா லெஃப்ட் விங்கில் டியாஸ் தூக்கி போட்டுட்டு நம்ம கேக்போ உள்ளே இறக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாப்போ கிளப் ஃபுட்பால் வரும்போது த பெஸ்ட் கேம் ஆஃப் த ரவுண்ட் ஆஃப் 16 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ப்ரிவியூஸில். இந்த கேம் தான் இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ட்டு. ஆஸ்திரியா வர்சஸ் டர்க்கி வேற லெவலில் விளையாடி இந்த கேமை முடிச்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கேமாக இருந்துச்சுங்க இந்த ரவுண்ட் ஆஃப் 16 வந்து. ரெண்டுமே அட்டாக்கிங், செம்ம அட்டாக்கிங் டீம்ஸு சூப்பராக விளையாண்டாங்க. ஆனால் கடைசியில் டர்க்கி 1-2-1 எல்லா 3 கோலுமே கார்னர்லேருந்து தான் வந்துச்சு. ஏர்லியானே டர்க்கி வந்து லீட் எடுத்தாங்க. பயங்கரமாக ஒரு கேவலமான ஒரு மிஷாப் நடந்துச்சு முன்னாடி பெனல்ட்டி பாக்ஸில். அதுக்கப்புறம் டர்க்கி ரூல்ஸ் தரத்தில் அடிச்சு கோல் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பயங்கரமான ஒரு தம்பிங் ஹெட்டர் போட்டு 2-0 லீட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சூனா 65th மினிட்லேயே வந்து மறுபடியும் ஆஸ்திரியா கோலை போட்டாங்க. அதுவும் பெனல்ட்டி இதுலேருந்து கார்னர்லேருந்து. ஸோ 2-1 இருந்துச்சுனால கடைசி வரைக்கும் ஆஸ்திரியா தம்மா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் கூட ஒரு சான்ஸ் பயங்கரமாக வந்து அந்த மேர்ட் அப்படியே டைவ் பண்ணி லாஸ்ட் விஷயம் அந்த கேம் அதுக்கு பானர் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி டைவ் பண்ணி வெளியே அடிச்சு விட்டாப்ல. இல்லைன்னா அந்த கேம் வந்து டை ஆகிருக்கும் 2-2ன்னு. ஆஸ்திரியா வந்து நிறைய சான்ஸ் வந்துச்சு. அந்த பாம்கார்ட்னர் வந்து நிறைய சான்ஸை மிஸ் பண்ணாப்ல இந்த கேமில். ரால்ஃப் ராங்னிக் யோசிச்சிருப்பாப்ல, டேய் நான் எப்படியெல்லாம் செட்டப் பண்ணி உங்களுக்குலாம் சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தா கார்னரில் கோலை கன்சிட் பண்ணி என் மானத்தை வாங்கிட்டீங்களாடா போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு இருப்பாங்கல்ல. பட் சூப்பர் சைடு. சபித்சர் தான் நம்பர் 9 இந்த ஆஸ்திரியா டீமில். அதுக்கப்புறம் இவர் ஆர்னாட்டோவிச் வந்தாப்புல, அவர் தான் கேப்டன் போல. ஸோ அவர் வந்தாப்புல. பட் நோ இந்த couldn't do much. அந்த கோல் கீப்பரை பீட் பண்ண முடியல. ஸோ 2-1 அப்படிங்கிறத அந்த கேம் முடிஞ்சு. பட் எனக்கு வந்து அந்த கேம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா இப்படி இருக்க போகுது இந்த கேம். என்ன 2 பேருமே பயங்கர அட்டாக்கிங். நான் டர்க்கி பற்றி சொல்லியிருந்தேன், இன்ட்ரெஸ்டிங் டீம் தான் இவங்க மேட்ச் மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் டர்க்கி வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில். ஸோ ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டர்க்கி. இந்த 5 திங்ஸ் ஃப்ரம் த ரவுண்ட் ஆஃப் 16 அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இதான் லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் த வீடியோ. இதில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த டோ ஆஃப் சைட் கோல் அந்த இவனது ஃபெலிப்பி ஆண்டர்சன் இது. ஸோ எனக்கு வந்து ஆஃப் சைட் ஹஸ் பின் பிராட் இன் டு ரூல் அவுட் கிளியர் ஆஃப் சைட் கோல்ஸ். கரெக்டாக என்னடா இவ்வளோ ஆஃப் சைடாக வந்து இந்த ரெஃப்ரி கண்டுபிடிக்காம விட்டு ஆஃப் சைட் கொடுக்காம கோல் போயிடுது அப்படிங்கிறத கிளியர் பண்ணாங்க. இவ்வளோ ஆஃப் சைடாக இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து விட்டா எனக்கு தெரியலைங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு வைங்க. இதான் அந்த ஃபர்ஸ்ட் டாக்கிங் பாயிண்ட். எனக்கு வந்து இவ்வளோ க்ளோஸான ஆஃப் சைட்ஸுக்குலாம் ரூல் அவுட் பண்ணால் எப்படிரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அப்படி பார்த்தா எவ்வளோ கேப் விடணும், எவ்வளோ அக்செப்டபிள் மார்ஜின் அப்படிங்கிற விஷயமும் இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து காமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதை எப்படியே பார்க்குறீங்கன்ட்டு. ரெண்டாவது வந்து இன்டர்நேஷ்னல் கேம்ஸில் வந்து ஒருத்தர் காமெண்ட்ஸ் செம்மையாக போட்டிருந்தார், ஹரின்னு நினைக்கிறேன். ஹரி இல்லை வேற யாரும் சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன். இண்டிவிஜுவல் குவாலிட்டி தான் விஷயம். அதாவது பயங்கர ஃப்ளூயிடான ப்ரொசஷன் பேஸ்டு பயங்கர டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்டர்நேஷனல் கேம்ஸில் யாருமே விளையாட மாட்டாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. விச் இஸ் வெரி ட்ரூ. அதனால தான் நான் திருப்பி ட்விட்டரில் கேட்டிருந்தேன், சாரி எக்ஸ் இனிமேல் அதில் வந்து கேட்டிருந்தேன், ஏன் சவுத் கேட்டை எல்லாருமே பிளேம் பண்ணுறோம், ஓகேவா, செட்டப் சரியில்லை அது சரியில்லை. ஆனால் இங்கிலாந்துக்கு இண்டிவிஜுவல் குவாலிட்டிலேயே பயங்கரமாக எவனுமே விளையாடலையே. இண்டிவிஜுவல் குவாலிட்டி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஒவ்வொருத்தவங்க காட்டுறான், இவனுங்களை எவனுமே காட்டலையே. அப்புறம் என்ன தப்பு? ஏன் ஃபோர்டன் பயங்கரமான பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த பிரீமியர் லீக், கேன் பயங்கரமான பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த புண்டஸ்லீகா, ஜூட் பெலிங்கம் பயங்கரமான பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த லாலிகா, இவங்களே எதுவுமே பண்ணலையே. இண்டிவிஜுவல் குவாலிட்டியில் பயங்கரமாக எடுத்துகிட்டு போய் ஒரு சான்ஸை மிஸ் பண்ணதாகவோ இல்லை இன்னொருத்தவங்க கிரியேட் பண்ணி அவங்க கோல் ஸ்கோர் பண்ணதாகவோ அப்படிலாம் எதுவுமே இல்லையே. அப்புறம் சவுத் கேட்டை பிளேம் பண்ணுற அளவுக்கு நம்ம பிளேயர்ஸ் தானே பிளேம் பண்ணணும். ஸோ அதனால் இண்டிவிஜுவல் குவாலிட்டி மேட்டர்ஸ் ஸோ மச் இன் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ். அதனால் அது வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் டு லுக் ஃபார்வர்ட். தேர்ட் தான் டர்க்கியே சர்ப்ரைஸ் எவ்ரி ஒன், பயங்கரமாக விளையாண்டாங்க. ஆனால் ஆஸ்திரியா கிடச்சாங்க. ஆஸ்திரியா சூப்பர் டீம், ஸ்டில் தே மேனேஜ் டு கோ இன் டு த குவார்டர் ஃபைனல். நல்ல கேம் ஆடினாங்க ஆஸ்திரியா கூட. அண்ட் தே ஹேட் ரியலி குட் சான்சஸ், 2 கோலையும் போட்டாங்க. அண்ட் தே ஸ்டக். அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் ஒழுங்காக விளையாடணும்ல. ஆனால் ஆஸ்திரியா செம்ம அட்டாக்கிங் சைடு, ஸோ ஸ்கோர் பண்ணி டிஃபெண்டும் பண்ணி குவார்டர் ஃபைனல் போயிருக்காங்க. ஸோ இட் இஸ் ரியலி சூப்பர் ஃபீட் ஃபார் டர்க்கியே. டர்க்கியா வந்து ஐ திங்க் நெதர்லாண்ட்ஸ் பிளே டர்க்கின்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல. இப்போதைக்கு பார்த்தா ஸ்பெயின் அண்ட் ஜெர்மனி ஆர் த ஃபேவரட்ஸ் ஃபார் த யூரோஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தா ஸ்பெயின் அவங்க ஒரு தனி லீக் ஆஃப் தேர் ஓனில் இருக்காங்க. பட் ஸ்டில் ஜெர்மனி ஆர் தென் அண்ட் தேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க தான் 2 பேருமே ஃபேவரட்ஸு. லாஸ்ட் 5th பாயிண்ட் என்னன்னா பார்த்தா மற்றவங்க எல்லாருமே போர்ச்சுகல், பிரான்ஸ், யார் இங்கிலாந்து, இவங்க எல்லாருமே நெதர்லாண்ட்ஸ், இவங்க எல்லாருமே கன்சிடரபிளாக இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் தே கேன் என்ன சொல்கிறது, தே கேன் கோ ஃபார்வர்ட் இந்த டோர்னமெண்ட். இதுக்கப்புறம் வந்துட்டு
ஆனால் சொல்லி முடிச்சோடனே அந்த 5 பாயிண்ட்ஸ் முடிச்சோடனே இதில் குவார்டர் ஃபைனல் யாராருன்னு பார்த்தா ஐதர் ஸ்பெயின் இல்லை ஜெர்மனி, இவங்க 2 பேர் தான் அடுத்த கேமுக்கு தாண்டி போக முடியும். ஸோ அதனால் அப்படி ஒரு ட்ரா வந்து உட்காந்துருக்குது. அண்ட் போர்ச்சுகல் பிளே ஃப்ரான்ஸு, அகைன் பயங்கரமான கேம். இங்கிலாந்து பிளே சுவிட்சர்லாந்து அண்ட் நெதர்லாண்ட்ஸ் பிளே டர்க்கி. அப்பா நான் சப்போர்ட் பண்ணுற நெதர்லாண்ட்ஸுக்கு ஈஸியாக டர்க்கி வந்துச்சு. ஆனால் சொல்ல முடியாது, நம்ம ஆட்கள் கோலை போகிறாங்க. இந்த ஒரு கேம் தான் நல்லா ஆடிருக்கானுங்க. அந்த கேமு தெருவு எழுத்து விட்டா வாய்ப்பு இருக்குது. பட் அந்த கேமுக்கான ப்ரிவியூ வந்து இன்னொரு வீடியோவில் வரேன். தேங்க்யூ ஸோ மச். நான் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு கேம் ஷோ பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் இதை காமெண்ட்ஸில் போடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வெரி வெரி க்ளோஸ் டு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் அது போயிட்டு இருக்குது. ஸோ மறக்காம எங்களை தீக்கட் கொண்டு போய் அங்கே ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னோம்னா 4000 மார்க்கை ரீச் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ரிவியூ சந்திக்கும் மாதிரி கௌதம் சேனியா. டாடா, பை பாய் அண்ட் டேக் கேர்.